எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமதான் இஜ்திமாவினுடைய தாலீமுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் லொஹருக்கு ஆரம்பிக்கிற இந்த இபாதாத்துகள், இந்த இல்முடைய பரிமாற்றங்கள் தலாயிலுல் ஹைராத்திலே ஆரம்பித்து லொஹருக்கு பிறகு நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பிலே அந்நிசாவு ஹவுலுர் ரசூல் என்கிற தலைப்பிலே அத்தாய் ஹிப்ஸு ஸ்கூலுடைய முதல்வர் முகமது ஃபைசல் ஹாஃபிஸா அவர்கள் பேசுவதும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொத்த ஹதீஸினுடைய கோர்வைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே ஒரு ஆன்மீகத்தோடு நம்மிடத்திலே நம்முடைய உஸ்தாதுல் அசாத்திதாவாக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஃபஸ்லுர் ரஹ்மான் உஸ்தாத் அவர்களும், அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபர்களிடத்திலேயும் எப்படி நடந்து கொண்டார்கள், கைஃப ஆமலஹுமுன் நபி என்கிற தலைப்பிலே நம்முடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி முகமது ஆதில் ஆலிம் பிலாலி அவர்களும் என்று ஆரம்பித்த இந்த மஜ்லிஸ், அதே போன்று அசருக்கு பிறகு தௌபாவுடைய மஜ்லிஸ், துவா மஜ்லிஸ், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையால் எந்த நபர்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான தராவி 10 ஹாஃபிலுல் குரான், 2 ரகாத்துக்கு ஒரு ஹாஃபில் என்று 10 ஹாஃபிலுல் குரானை கொண்ட அற்புதமான தராவியும் நிறைவு செய்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தாலீமுடைய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு இமாம்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். அதிலே ஆரம்பமாக அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இமாமுல் ஆலம் என்று சொல்லப்படுகிற அபு ஹனீஃபா இமாமை குறித்து பல்வேறு அற்புதமான தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். தற்போது அபு ஹனீஃபா இமாமுக்கு அடுத்து நாம் பார்க்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய இமாம் அல் இமாமுல் மதீனா, இமாமுல் மதீனா என்று சொல்லப்படுகிற மதீனாவின் இமாம் என்று சொல்லப்படுகிற மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிஸ்ததா அய்யமூத பில் மதீனா ஃபல்யமுத் பிஹா, உங்களால் முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மரணம் மதீனாவிலே ஆக்க முடிந்தால் நீங்கள் மதீனாவிலே மௌத்தாகுங்கள். ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிமன் யமூத் பிஹா, யார் மதீனாவிலே மரணிக்கிறாரோ அவருக்கு நாளைக்கு மறுமையிலே நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மதீனா நகரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலாவி திரிந்த அவர்களுடைய பாடங்கள் நடந்த அந்த அற்புதமான அந்த பூமியிலே நாம் அடக்கப்படுவது என்பது நாளைக்கு மறுமையிலே நபியின் ஷஃபாஅத்தை நமக்கு பெற்று தரக்கூடியது. எவ்வளோ முன்னாடி இருந்த பெருமக்கள் இதை தன் கடைசியிலே எப்படியாவது அடைய வேண்டும் என்று தன் வாழ்க்கையின் கடைசி தருணங்களிலே மதீனாவிலே தங்கி அங்கேயே மௌத்தாயி பக்கியிலே அடக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ நல்லடியார்கள் அவுலியாக்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? மதீனாவிலேயே பிறந்து மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌதாவுக்கு அருகாமையிலே நின்று அவர் ஹதீஸ் பாடம் நடத்தினார்கள். ஒவ்வொரு ஹதீஸை நடத்துகிற போது அங்கிருந்த தன் மாணவர்களிடத்திலே சொல்வார்களாம், நான் இந்த ஹதீஸை இங்கு அடக்கப்பட்டிருக்கிற இந்த நபியிடத்திலிருந்து நான் கேட்டேன் என்று சொல்லி அறிவிப்பார்களாம். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த இமாமுல் மதீனா மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரியிலே 93 அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கிற அந்த நேரத்திலே அவர்கள் மிக பாரம்பரியமான வம்சாவளியை சார்ந்தவர்கள். எப்படி அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய தந்தை சாபித் கை குழந்தையாக இருக்கிற போது அலி ரலியல்லாஹுடைய துஆவை பெற்றார்களோ அதே போன்று இவர்களும் ஒரு பாரம்பரியமான வம்சாவளியை சார்ந்தவர்கள். இவர்களுடைய பாட்டனார் அவர்கள் பேரும் மாலிக் தான். மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிக். அந்த மாலிக் அவர்கள் பாட்டனார் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களை சஹாபாக்களை பார்த்த ஒரு தாபியர்.
அதிலேயும் குறிப்பாக மிக சிறப்பிற்குரிய தாபி. எப்படிப்பட்ட தாபி அப்படின்னா, இந்த மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிக், புரியுதா உங்களுக்கு? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் இமாமுடைய தாத்தா பேர் என்னதான்? மாலிக் தான். அவங்க ஒரு தாபிய. அது மட்டுமல்ல, அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மூலமாகவும் உமர் ரலியல்லாஹுவின் மூலமாகவும் ஏகப்பட்ட சஹாபாக்களிடமிருந்து ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதிலேயும் இவர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அன்றைய நேரத்திலே சூழ்ச்சியின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்படுகிற நேரத்திலே அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடலை இரவோடு இரவாக எடுத்து சென்று பக்கியிலே அடக்கம் செய்கிற 4 நபர்களிலே மாலிக் அவர்களும் இருக்கிறார்கள். அதாவது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பாட்டனார் மாலிக் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய உடலை சுமந்து அந்த பக்கியில் அடக்கம் செய்கிற பாக்கியத்தை பெற்றவர்கள். இப்படி ஏகப்பட்ட சிறப்பு. அதிலேயும் குறிப்பாக அவருடைய பாட்டனார் மாலிக்குடைய தகப்பனார் ஒரு சஹாபி, அவங்க பேர் அபு ஆமிர். அப்ப பாருங்க, ஒரு சஹாபி தாபியினுடைய வம்சாவளியிலே வருகிற ஒரு மிகப்பெரிய இமாமுல் மதீனா தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பொதுவாகவே எந்த ஒரு குழந்தைக்கும் ஒரு திருப்பு முனை என்பது அவருடைய தாயின் மூலமாகத்தான் இருக்கிறது. ஒரு தாய் தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய மையமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. குழந்தையாக இருக்கிற போது அவர்களுடைய தாயார், அவர்கள் பேர் ஆலியா, அற்புதமான ஒரு பெண்மணி, மிகப்பெரிய சீதேவி. சின்ன வயசா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கும் போது, இன்னைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுட்டாலே வீட்டில் இருக்கிறவங்க தன் பிள்ளையை டான்ஸ் ஆட வைத்து அழகு பார்க்கிறார்கள், சினிமா பாடல்களை பாட வைத்து அழகு பார்க்கிறார்கள். ஆனால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய தாயார் அவர்கள் தன் பிள்ளைக்கு அவர்கள் குளிக்க வைத்து அற்புதமான அத்தரை பூசி ஒரு முழு அப்பாவை அணிய வைத்து தலப்பாகை கட்டி ஒரு தன்னுடைய உஸ்தாத் இடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். யார் இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க? சின்ன குழந்தை. அப்பதான் என்ன செய்யறாங்க? ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய, ஒரு மக்தப் ஓதக்கூடிய ஒரு பருவத்தை எழுதுகிறார்கள். அவருடைய தாயார் அப்பா அணிவித்து அந்த சின்ன குழந்தையாக இருந்தவர்களுக்கு தலப்பாகை கட்டி ரபியா என்கிற உஸ்தாத் இடத்திலே அனுப்புகிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு அந்த இது. அனுப்புகிற போது சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்படின்டா, மாலிக்கே, நீ உன் உஸ்தாதிட்ட போய் இல்ம கற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நீ ஒழுக்கத்தை கற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது என்ன செய்யறாங்க? நீ போய் நல்ல பெரிய ஆலிமாகணும், நிறைய நீ நல்ல ஓதணும்னு சொல்லல. ரபியா என்கிற உங்களுடைய உஸ்தாதிடத்திலே நீ இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதபை கற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இப்படி அவங்களுடைய ஆரம்ப பருவம் அப்படி போகிறது. அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் ரபியா அவர்களிடத்திலே கிட்டத்தட்ட 8 வருடம் அவர்களிடத்திலே மண்டியிட்டு படிக்கிறார்கள். அற்புதமான இல்முகளை படிக்கிறார்கள். இதில் மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவிலேயே அவர்கள் வாழ்க்கையிலே கல்வி பயில்கிறார்கள். எங்க மதீனாவை விட்டு வெளியே போய் ஒருவேளை அந்த நேரத்திலே நாம் மௌத்தாயிட்டா, மதீனாவுக்கு வெளியே நம் மரணம் ஏற்பட்டு விட்டால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று தன் வாழ்க்கையில் மதீனாவை விட்டு அவர்கள் வெளியே போகவில்லை. ஆனால் என்ன சிறப்பு தெரியுமா? உலகத்தில் எவ்வளோ பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இறைநேசராக இருந்தாலும் அவர் மதீனத்து மண்ணிலே கால் வைக்க வேண்டும். ஏனென்றால் அங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல் இருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களும் மதீனாவிலே வருகிற போது அவர்களிடத்திலே அவர்கள் இல்மை பயின்று கொண்டார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், அவர்களுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 900 பேர். அவ்வளோ அதிகமான ஆசிரியர்களிடத்தில் அவர்கள் கல்வி பயின்றிருக்கிறார்கள். அதிலே 300 பேர் தாபி என்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட தாபியிடத்தில் அவர்கள் கல்வி பயின்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் 21 வயசு இருக்கும் போதே அவங்க எதுக்கு தகுதி ஆயிடுறாங்க? ஹதீஸ் பாடம் நடத்துவதற்கும் ஃபத்வா கொடுப்பதற்கு தகுதியாகி விடுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு மஸ்ஜித் நபவியில பாடம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம மஸ்ஜித் நபவியில மதீனால பாடம் நடக்கும், தர்ஸ் நடக்குது. அதுல எல்லாருமே போய் பாடம் நடத்திட முடியாது. அன்றைக்கு 70 உலமாக்கள் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாதான் மஸ்ஜித் நபவியில பாடம் நடத்த முடியும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அன்றிருந்த 70 உலமாக்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஸ்ஜித் நபவியிலே பாடம் நடத்துகிற தகுதி பெற்றவர்களாகி விட்டீர்கள், நடத்துங்கன்றாங்க. இப்ப என்ன செய்யணும்னா, மஸ்ஜித் நபவின்றது ஒரு மிகப்பெரிய பூங்காவனம். அந்த இடத்துல பிளேஸை தேர்ந்தெடுக்கணும். இடத்தை தேர்ந்தெடுக்கணும். எந்த இடத்துல உட்காந்து பாடம் நடத்துறது?
அப்ப யோசிக்கிறாங்க. அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு இடத்தை செலக்ட் பண்றாங்க. என்ன மாதிரி இடம் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஆட்சி காலத்திலே எந்த இடத்திலே மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து அவர்கள் தீர்ப்பளித்தார்களோ, மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்களோ, அந்த இடத்தை செலக்ட் பண்ணி இவங்க உட்கார்ந்து பாடம் நடத்துறாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல உட்கார்ந்து தீர்ப்பு செஞ்சாங்கன்றதுக்கு வரலாற்றில் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அங்குதான் முஸல்லா விரித்து இஅ்திகாஃப் இருந்தார்களாம். அந்த இடத்தை உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்தை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தேர்ந்தெடுத்து அங்க பாடம் நடக்குது. அற்புதமான பாடம். ஆனா அவங்க பாடத்துல எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், போற வர்ற போதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸை மிக சர்வ சாதாரணமாக கையாளுவதை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஹதீஸுடைய விஷயத்திலே அவர்களுக்கு இருந்த கண்ணியம் எப்படி. ஒரு நாள் பாடம் நடக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யாரு? புகாரி இமாமுக்கு உஸ்தாத். புகாரி இமாமுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர். பாருங்க எவ்வளவு பெரிய பாரம்பரியமான தொடர். இவ்வளவு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் நம்முடைய இமாம்கள். ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமா என்ன செய்யறாங்க, அந்த இமாம்களை குறித்து அவதூறு பேசுவதை பார்க்கிறோம். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை குறித்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், விளக்கி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவருடைய முகம் அப்படியே மாறுகிறது. அவருடைய முகம் ஒரு விதமான தோய்வு, ஒரு மோசமான நிலைமைக்கு மாறுகிறது. ஆனா அவங்க எதை பாடத்தை நிறுத்தல, தொடர்ந்து என்ன செய்யறாங்க, பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். பாடம் நடத்தி முடித்தவுடன் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் கேட்கிறாங்க, உஸ்தாதே இன்னைக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஹதீஸ் பாடம் நடத்துகிற போது உங்களுடைய முகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், நான் ஹதீஸை நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு தேல் என்னை 16 முறை கொட்டியது. 16 முறை கொட்டியாலும் எங்க நான் பாடத்திலே ஹதீஸை நடத்துகிற போது நான் அசைந்து ஏதேனும் ஒரு செயல்கள் செய்வதன் மூலமாக ஹதீஸுக்கு கண்ணிய குறைவு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து நான் அந்த தேல் கொட்டியதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பாடம் நடத்தினேன். அதனால் என் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது என்றார்கள். அல்லாஹு அக்பர். என்ன மாதிரி ஒரு பேணுதல். அவங்களுடைய இதுல சொல்றாங்க, அவங்க ஹதீஸ் பாடம் நடத்த வந்துட்டாங்கன்னா ஒரு கம்பீரமா ஆயிருவாங்க. ஃபிக்ஹுடைய சட்டம்னு சொல்லும் போது சாதாரணமா ஃபத்வாக்களை கொடுப்பாங்க. ஹதீஸை குறித்து யாராவது கேட்டு வந்தாங்க, ஹதீஸ் பாடம் நடத்தணும் அப்படின்ட்டா நேரம் என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போய் குளித்து அத்தர் பூசி புது ஆடை அணிவார்களாம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய வாழ்க்கையில சொல்றாங்க, எப்போதெல்லாம் அவர்கள் ஹதீஸை நடத்துகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் புத்தாடை அணிந்துதான் ஹதீஸை நடத்துவார்களாம். புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி அந்த இடத்திலே ஊது என்கிற அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நறுமணத்தை அந்த சபையிலே தூவி அப்படியே கம்பீரமான முறையிலே அடக்கத்தோடு பாடம் நடத்துவார்களாம். நடத்துகிற போது மாணவர்களிடத்திலே சொல்வார்களாம், ஹதீஸுடைய பாடம், ஹதீஸுடைய பாடத்திலே நடத்துகிற போது யாரும் இந்த சபையிலே உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் என்பார்களாம். சத்தத்தை என்ன செய்யாதீங்க, உயர்த்திராதீங்க. சொல்லிட்டு சொல்வாங்களாம், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யார் நபியின் சத்தத்திற்கு முன்னால் உங்கள் சத்தத்தை உயர்த்துகிறீர்களோ அவர்கள் அறியாமல் அவர்கள் அமல் அழிந்துவிடும். இந்த ஆயத்திற்கு ஏற்ப நபியின் ஹதீஸுக்கு முன்னால் ஒருவர் சத்தத்தை உயர்த்தினால் அது நபிக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தியதாகும். எனவே அடக்கத்தோடு அந்த ஒரு கண்ணியத்தோடு அந்த ஹதீஸுடைய பாடம் நடக்கும் என்றால் அப்ப எந்த அளவுக்கு அவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஹதீஸிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள், பேணுதலாக இருப்பார்கள். அவர்களால் இயற்றப்பட்டதுதான் முஅத்தா மாலிக். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, என்ன ஒரு ஹதீஸை சொன்னாலும் நேரா இமாம்ட கையை பிடிச்சு இந்த ஹதீஸ் புகாரில வருதா முஸ்லீம்ல வருதான்னு கேட்கிறாங்க. இப்போ புகாரி முஸ்லீம்ல வருதுன்னு சொன்னாலும் கூட அறிவுக்கு ஒத்து வரலையேன்றாங்க. ஆனால் இந்த புகாரி முஸ்லிமுக்கெல்லாம் முன்னதாக இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு கிதாபை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க எழுதின கிதாபுக்கு பேர் என்ன, முஅத்தா மாலிக்.
அன்றைக்கு இருந்த பெரியார்கள் எல்லோரும் சொன்னார்கள், குர்ஆனுக்கு அடுத்து ஒரு சஹீஹான கிதாப் இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் அது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய முஅத்தாவாகத்தான் இருக்கும் என்றார்கள். அவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படி அவருடைய வாழ்க்கை முழுக்க ஹதீஸ் கலைக்காகவே, இந்த மார்க்க சட்டத்திற்காகவே அர்ப்பணித்ததனுடைய விளைவு இந்த உலகத்திலே அவர்களுடைய ஆய்வு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலே மதீனாவிலே இன்னைக்கும் மாலிக் மதுஹப் தான் ஃபாலோ பண்ணப்படுது. ஆப்பிரிக்கா, சூடானிலே, இப்படி உலகத்தின் பெரும் நாடுகளிலே மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஆய்வுகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. இன்னும் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான தகவல் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இமாமுல் மதீனா என்று சொல்லப்படுகிற மாலிக் ரஹ்மத்துல்லாஹியை போன்று நாமும் ஹதீஸ் கலையிலே நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நம்ம பார்க்கிறோம், குர்ஆன் ஓதுனா நன்மை நமக்கு தெரியும். குர்ஆன் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்றத நம்ம ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம். ஒருத்தர் ஹதீஸை படித்தால் என்ன நன்மை, ஹதீஸை வாசிக்கிறார் அவருக்கு என்ன நன்மை? பெருமக்கள் கிதாபுகளில் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நல்லரல்லாஹு இம்ரான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை செழிப்பாக்குவானாக, பிரகாசமாக்குவானாக, சமிய மின்னா மகாலதி ஃபவாஆஹா வ அத்தாஹா கமா சமியஹா, என்னிடமிருந்து ஹதீஸை கேட்டு அதை நான் எப்படி சொன்னோனே அப்படியே மனனம் செய்து நான் சொன்னவாறு மக்களுக்கு எத்தி வைக்கிறானே அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக என்றார்களாம். அப்படி அல்லாஹு தஆலா அப்ப ஹதீஸ் கலையிலே தன் வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டவர்களுடைய உள்ளத்தையும் வாழ்க்கையும் முகத்தையும் அல்லாஹ் பிரகாசமாக்குவான். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த நசீபை கொடுத்து அருள் புரிவானாக. ஏன்னா எவ்வளவு பெரிய ஹதீஸ் கலைன்றது சாதாரண விஷயம் அல்ல. அதிலேயும் இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அர்ஹம் குலஃபாயி, அல்லாஹும்ம அர்ஹம் குலஃபாயி, யா அல்லாஹ் என்னுடைய பிரதிநிதிகளுக்கு இரக்கம் காட்டுவாயாக, என்னுடைய பிரதிநிதிகளுக்கு இரக்கம் காட்டுவாயாகன்னு துஆ செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஒமன் குலஃபாவுக்க, உங்களுக்கு பிரதிநிதியா? நாங்க தானே உங்க பிரதிநிதி, தோழர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதீன யர்வூன அஹாதீஸி, என்னுடைய ஹதீஸுகளை யார் அறிவிக்கிறாரோ அவர்தான் என்னுடைய பிரதிநிதினாங்க. அல்லாஹு தஆலா அத்தகைய பிரதிநிதிகளாக அல்லாஹு தஆலா நம்முடைய அத்தாய் உலமாக்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அதிலேயும் குறிப்பாக இன்னொரு அறிவிப்பையும் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா அவுலன் நாஸி பியௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், இந்த உலகத்திலே யார் என் மீது அதிகம் ஸலவாத் ஓதுகிறாரோ நாளைக்கு மறுமையில் அவர் என்னுடைய நெருக்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கரை எழுதுகின்ற பெருமக்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸின் படி பார்க்கிற போது யார் தன்னை ஹதீஸ் கலையில ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ நாளைக்கு மறுமையில் அவர் நபியின் நெருக்கத்தில் இருப்பார்கள் என்றார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பக்க ஹதீஸை நம்ம படிக்கிறோம், படிக்கிற போது ஹதீஸையும் படிக்கிறோம், எங்கெல்லாம் நபியின் பெயர் வருகிறதோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறோம். அதனால் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் ஹதீஸ் கலையிலே தன்னுடைய வாழ்க்கை ஈடுபடுத்தி கொண்டால் அவர் நாளைக்கு மறுமையிலே நபியின் நெருக்கத்திலே இருப்பார்கள் என்றார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த தௌஃபீகை கொடுத்து அருள் புரிவானாக. நாம் ஹதீஸ் கலையிலே இந்த இமாம்களை போன்ற நம் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நாம் தோய்விழந்து விடக்கூடாது. நாம் அடுத்த தலைமுறைக்கு முறையான ஹதீஸுகளை எப்படி அணுக வேண்டும், ஹதீஸுகளுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உயர்வான நிலையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு கட்டத்தில் நம்ம தமிழகத்தில் அல்லாஹுடைய பெரிய கிருபையால் ஹதீஸ் ஆய்வரங்கம் என்று இன்னைக்கு ஹதீஸ் ஆய்வரங்கம் என்று மிகப்பெரிய அளவில் நம்ம அரங்கேற்றினோம். அந்த நிகழ்வுலாம் இன்னைக்கும் என்னுடைய அந்த அற்புதமான வாழ்க்கையினுடைய பதிவேட்டிலே மறக்க முடியாத தருணங்கள். ஹதீஸுக்காக நம்முடைய உஸ்தாத் அவர்களுடைய ஆலா உஸ்தாதனுடைய வழிகாட்டுதல்ல அன்னைக்கு ரோட்ல போறவெல்லாம் சாதாரணமா ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு கிண்டல் கேலியா போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே தமிழகத்திலே ஹதீஸ் ஆய்வரங்கம் என்கிற பெயரிலே ஒரு ஹதீஸ் சஹீஹ் லைஃப் என்றால் என்ன, வாய்க்கு வந்தபடி பேசலாமா என்கிற அந்த ஒரு எதிர்த்து நிற்க வேண்டும், இந்த மார்க்க சட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கில ஹதீஸ் ஆய்வரங்கம் நடத்தணும்.
அதற்காக ஏற்பாடு செய்ய தயாரிப்பெல்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு புக்கிலே எழுதிடலாம். அதற்காக பெங்களூர் பயணம் செய்தோம். அங்கு சபீலுர் ரஷாதிற்கு போனோம். அங்கு சைஃபுதீன் ரஷாதி ஹசரத் மருஹும் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கபரை பிரகாசமாக்குவானாக, அவங்கள சந்திக்கிறதுக்காக பெங்களூர் போனோம். கையில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச காசுகள் எடுத்துட்டு பெங்களூருக்கு ஒரு டீமா நம்ம ஹதீஸ் ஆயிரங்கத்தினுடைய அணி கிளம்பணும். அங்க போய் சபீலுர் ரஷாத் மதரசாவில் நிற்கிறோம். எல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்க. ஆனா அங்கிருந்த அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்களும் மருஹும் ஆகிவிட்டார். அல்லாஹு தஆலா அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக. அவங்க போனோன்னு என்ன செஞ்சிட்டாங்க, சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க, ஏதோ ஹதீஸ் ஆய்வரங்கன்னு சொல்றாங்க, சரி வாங்கன்னு ஒரு ரூமை கொடுத்து தங்க வச்சுட்டாங்க. தங்க வைத்த பிறகு முதல்ல அவங்க என்ன செய்யல, எங்களுக்கு பதில் அளிக்கல. ஏன்னா அவங்க உருது, தமிழ் தெரியும், ஆனா உருதுல தான் பேசினாங்க. 2 நாள் தங்கணும். மாஷா அல்லாஹ். நம்முடைய அங்க இப்ப யாரெல்லாம் முதல்வர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த ஹதீஸ் ஆய்வரங்க அணியில இருந்தாங்க. ஒரு 2 நாள் அங்க தங்கணும். ஒரு கட்டத்தில் அஷ்ரஃப் அலி ஹசரத் அவங்களுடைய மனசுலயே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ரூம்ல தனியா கூப்பிட்டு எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் நீங்க நடத்துங்க, ஹதீஸ் ஆய்வரங்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு அவ்வளவு ஃப்ரீயா பேசினாங்க. கடைசியா கிளம்பும் போது கூட பாரி உஸ்தாத பார்த்து சொன்னாங்க, யா பாரி லா அன்சாக்க அப்படின்னு சொன்னாங்க. பாரி உங்களை மறக்க மாட்டேன், உங்களுடைய தூய்மையான ஆடையை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் சைஃபுதீன் ரஷாதி ஹசரத் அவங்கள்ட்ட போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஏசி ரூம்ல எங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சைஃபுதீன் ரஷாதி ஹசரத் அவர்கள் ஒரு லைஃபான ஹதீஸினுடைய தரம் என்ன என்பதை எங்களுக்கு விளக்குனாங்க. அவங்க என்ன விளக்குனாங்களோ அதை ஹதீஸ் ஆயிரங்கத்தில் நம்ம பேசணும். ஹசரத் அவங்க எங்களுடைய அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு இந்த சஹீ லைஃபுடைய உதாரணத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு போகும்போது எங்களுக்கு பஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகுது, நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அன்பளிப்பும் கொடுத்தாங்க. எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், சமூகத்திலே நாம் செய்ய வேண்டிய களப்பணிகள் எவ்வளவோ இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த களப்பணிகளை நோக்கிதான் நாம் பயணிக்க வேண்டும். அதனால் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய இஜ்திமாவுடைய பொருட்டால் அல்லாஹு தஆலா சமூகத்திலே என்னென்ன அன்றன்றைக்கு தேவையோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக, அந்த பிரச்சனைகளுக்கான மருந்தாக இந்த அத்தாயி கல்வி குழுமத்தையும் இங்கு ஓதுகின்ற பட்டம் வாங்க இருக்கிற அத்தனை மாணவ கண்மணிகளையும் இந்த மதரசாக்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமதான் இஜ்திமாவை அல்லாஹ் கபூல் செய்து 27 நாள் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் எந்த தோய்வின்றியும் மிக சிறப்பான முறையில் நடத்தி கியாமத்து வரைக்கும் லட்சோப லட்ச மக்கள் இந்த இஜ்திமாவின் மூலமாக இந்த ரமதானை ஹயாத்தாக்குகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழுமையான துஆவை இந்த ரமதானை ஹயாத்தாக்குவதின் மூலமாக இந்த சமூகத்திற்கும் எங்களுடைய அத்தாய் கல்வி குழுமத்திற்கும் எங்களை வழிகாட்டக்கூடிய, எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய ஆலா உஸ்தாத் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. பொதுவாகவே நம்ம கிண்டலுக்கு நம்ம பேசிக்குவோம். பொதுவாக மதரசா ரமலான் மாசத்துல லீவ் விட்டுருவாங்க. லீவ்ல போய் நம்ம என்ன செய்வோம்? எல்லாருமே தராவி தொழுகுமான்னு சொல்ல முடியாது. என்னத்தான் பெரிய அவுளியாவா மதரசால இருந்தாலும் வெளியே போனா அந்த சொஹபத் என்பது முஅஸ்ஸர், பழைய சொஹபத், வீணா போன சொஹபத்தெல்லாம் கெடுத்துரும். ஆனா அல்லாஹ்வுடைய ஃபலுல கொண்டு தமிழகத்திலே எந்த மதரசா மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான பாக்கியம் நம்ம இந்த இஸ்திமாவுல நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு. அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கொண்டு ஒரு மிக பிரகாசமான எதிர்காலத்தை அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய அற்புதமான துஆவையும் படிப்படையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களிலே பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.